ரவீந்திரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது அது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்குதா? அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பு தாண்டி போகிறதா நான் பார்க்குறேன். இதில் காங்கிரஸ் வெற்றியில் தங்களுக்கு பங்கு அதிகம் இருக்குன்னு கருதுறாங்க. அதனால தங்களுக்கு முன்ன விட ஜஸ்ட் கூடுதல் வேணும்னு கருதுறாங்க. பட் லா ஆஃப் எஸ்டாப்பல் படி எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ்கோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல யாருமே தனித்தனியா யாருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியாது. 3 எலெக்ஷனை ஒன்னா நின்று காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 3 வரும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல ஒருத்தர் பங்களிப்பு கூடுதல், ஒருத்தர் பங்களிப்பு அடிப்படையா ஒரு கேள்வி என்ன வரும் சார், 2021க்கு பிறகு இப்ப 26ல வரும்போது கூடுதல் இடங்கள் அப்படின்னா இப்ப என்ன அடிப்படையில் அந்த கூடுதல் இடங்கள் இப்ப கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது எவிடன்ஸ் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேள்வி இவங்க வைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் கூடுதலா வேற கட்சிகள் வருதுன்னு அதுக்காக எல்லாருமே சீட்டை குறைச்சிடுங்கிற கேள்வியே தான் வரும். கூடுதலா கட்சி வருது, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். சரி, கூடுதலா கட்சி வரும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு வெற்றி விகிதம் 3-2ங்கிறது 4-3 உயரும் அல்லது 5-4 உயரும். ஸோ அதுக்கு நாங்களும் எங்க பங்குக்கு சீட்டை குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கிடுங்கன்னு முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையுமே அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி காங்கிரஸ் வளர்ச்சிக்காக தான் நாங்கள் அதிக இடங்களை கேட்கிறோம். அது பலவீனமா இந்த இப்படி போயிட்டே இருக்கிற போது அதுக்கு கூடுதல் இடங்கள் இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும், அமைச்சரவையில் இடம் இருந்தால் தான் காட்சி வளர முடியும். இந்த கன்சர்ன் எல்லா கட்சிக்குமே இருக்கும். பட் அவங்களோட ஒரு என்னன்னா 2019ல எல்லாருக்கும் முந்தி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணார். அப்போ அவர் அவுட் ஆஃப் பவர்ல இருந்தார். எந்த ஒரு தலைவரும் பவர்ல இருக்கும்போது தன்னை அசெட் பண்ணி மேல வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். ஜெயலலிதா எந்த அளவுக்கு அசெட் பண்ணாங்கன்னா அவங்களே 39 கேண்டிடேட் போட்டாங்க. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணாம தன்னை முன்னிறுத்தி அந்த களத்தை அமைச்சார். அவர் தன்னை முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோங்கிறத சொன்னாப்பல நம்மளே மோடி காப்பாத்திக்கு வர கமெண்ட் விட சொல்லியிருந்தேன் அந்த காலகட்டத்தில். பட் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு ட்ரஸ்டட் அலையா இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங்கே அவங்க வெளிப்படையா சொல்லிட்டே இருந்தாங்க, பிரதர்லி பாண்டிங்னு. இப்போ நீங்க வந்து கேசிஆர் முதல் கொண்டு நீங்க சந்திரசேகர் ராவ், அதே போல் மேற்கு வங்கத்தினுடைய திரு மம்தா பானர்ஜி, இவங்கெல்லாம் வந்து 3வது அணி அமைக்கலாம்னு அழைப்பு விடுத்த போது கூட அதை நிராகரிச்சவர் தான் இவர். கண்டிப்பா காங்கிரஸோட தான் இருக்கணும்னு சொல்லி அதுல அழுத்தம். இன்னும் சொல்ல போனா டெல்லி முதலமைச்சராக இருந்தவரும் வந்தார், ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சரும் வந்து அவர் தலைவரும் வந்து பார்த்து அதே கோரிக்கை வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுச்சு. நிச்சயமா ராகுல் இல்லாத ஒரு 3வது அணி தேவையில்லைன்னு தான் ஸ்டாலின் கருதுறாரு. ராகுல் இல்லாத 3வது அணி எங்க அந்த கேப் வருது அல்லது எங்க உருவாயிருக்கா என்ன நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்? ஸ்டாலின் அந்த முடிவு எடுக்கும் போது மற்ற ஸ்டேட்ல இருக்கிறது மாதிரி அந்த மாநில கட்சியோட ஓட் பேங்குக்கு ஒரு கண்டெண்டராட்டு காங்கிரஸ் இருந்தாங்க மற்ற ஸ்டேட்டுகள்ல. இங்க அப்படி ஒரு கண்டெண்டர் இல்லாம சப்மிசிவா சபார்டினேட் போல்ஸா தான் அவங்க இருந்தாங்கன்னு போது அந்த ஒரு ரைவலரி மற்ற வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டுகள்ல இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கும் மற்ற நான் காங்கிரஸ் சோ கால்டு ரீஜனல் செகுலர் பார்ட்டிஸ் கடையில இல்ல. தமிழ்நாட்டிலையும் அது இல்லாம தான் இருந்தது. இப்போ அந்த ஒரு கிளைமை மோடி சொல்ற மாதிரி பாரசைட் கிளைமை காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறாங்க. இதுல இன்னொரு ஆங்கிள் என்னன்னா 2019ல காங்கிரஸோட பொசிஷன் வந்து 14 ரொம்ப மோசமான பொசிஷன்ல இருந்தா காங்கிரஸ் உள்ள வராங்க. அப்படி வரும்போது 19ல அவங்க 10 சீட்டு வாங்குறாருன்னா அன்ட்ரஸ்டட் நாட்போடு ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனா காட்டி திருநாகர் அன்னைக்கு மாநில தலைவராக இருந்தார், 10 சீட்டு டக்குன்னு அதை வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு 21ல ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு ஒரு ஃபார்முலா படி அது தெளிவா ஸ்டாலின் எப்படி சீட் ஷேரிங் பண்ண போறாருன்னு யோசிக்கும் போது ரொம்ப தெளிவா பண்ணிட்டாப்ல. 24லயும் ஒரு பிரச்சனை இருந்தது. 6 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது திராவிட இயக்க சிந்தாந்தமும் சிந்தனையும் கொண்ட ட்ரெடிஷனல் ஆன்டி காங்கிரஸ் மைண்ட் செட் உண்ட திமுக காரங்க வந்து ஸ்டாலின் நெருக்கடி கொடுத்தாங்க. 6 போதும் காங்கிரஸுக்கு, என்ன ஓட்டு இருக்கு காங்கிரஸுக்கு, நம்ம கூட அவங்க ஒட்டி நிற்கிறாங்க, அந்த ஓட்டெல்லாம் நம்ம கிட்டே ஒட்டிக்கிட்டுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவங்க வச்சாங்க. லாஸ்ட் மினிட் மாணிக் இவரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் தலைவராகி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஸ்டேட்டஸ் கோ கொடுங்கன்னு அவரும் ராகுலும் கேட்கும் போது 10 சீட்டு கொடுத்தாங்க. இப்பவும் இந்த பொசிஷன் வந்து ஸ்டேட்டஸ் கோ பொசிஷன்ங்கிறது வந்து நியாயமான ஒரு தீர்வா இருக்க முடியும். பட் காங்கிரஸ் வாண்ட்ஸ் மோர்ங்கிற லெவல்ல காங்கிரஸ் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் இதை வந்து மன வலிமையோட காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் வேண்டாங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வரல. காங்கிரஸ் வேண்டான்னு அதை ஜெட்டிசன் பண்ணிக்கிட்டு சான்ஸ் எடுப்போம்னு நினைக்கல.
அந்த ஸ்டேட்டஸ். ஆனா இப்ப கண்டிஷன் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்களா? 2 பேர்ல யார் கண்டிஷன் அப்ளை பண்ண? இப்போ இன்று மாலை வந்த அந்த செய்தியில இருக்கிறதுல இந்த கண்டிஷன், இந்த சூழல்ல 22ஆம் தேதியே பேச்சு நடத்துறதுங்கிறது முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திமுக வருது. கண்டிப்பா ரீஜனல் லீடர் 3 தடவை வெற்றி பெற்ற ஸ்டாலின் தன் இமேஜை இழந்து இதுல போக மாட்டாருன்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னொன்னு, வேணுகோபாலை பற்றி வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, அங்க சசி தரூர் ஒரு பெரிய லீடர் தான். அது ஏசிசி பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கே ஒரு ஜனநாயக நெறிப்படி நின்னாரு. அவருக்குன்னு கிறிஸ்டியன் முஸ்லிம் ஒரு பேக்கிங் இருக்குது. ஆனா அவர் ஒரு சிஎம் மெட்டீரியலா வர்றத காங்கிரஸ் ஹை கமாண்ட் விரும்பல. அதே வேளையில் அவர் தவிர்த்துக்கிட்டும் அங்க அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு கோர் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துக்குள்ள சசி தரூர், வேணுகோபால், சதீஷன் 3 பேர்ல யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணா கம்யூனல் ரிபர்கஷன்ஸ் வேற மாதிரி வரும். மீண்டும் கம்யூனிஸ்டுக்கே ஒரு சான்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்க வந்துரும். சோ இங்க வேணுகோபாலை ப்ரொஜெக்ட் பண்றாங்கங்கிற இதுவே வந்து ஒரு இதை வந்து ராகுல் காந்தி கவனிக்க மாட்டார். இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்லாம் செட்பேக் ஃபார் காங்கிரஸ்னு 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அவங்க குறிப்பிட்டு பேசக்கூடியதை பார்க்குறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பிரியன், ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறது ஒன்று என்னென்னா, எங்களுக்கான உரிய மரியாதையை கேட்குறோம், அதில் என்ன தவறு? இன்னொன்று, வருத்தங்களை சொன்னால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து திட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். எங்களுக்கான ஒரு அவச்சொற்கள் வருது அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுட்டு போகிறதுக்கு பழைய காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற. அப்போ இதெல்லாமே ஒரு கட்சியினுடைய குரலாக வெளிப்படணுங்கிற ஒரு முயற்சியாக பார்க்குறீங்களா, இல்லை அதை தாண்டியும் இது வந்து வேற ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காது? இல்லை, இது அதாவது ஒரு உரிமை கட்சிக்கான குரலா, கழக குரலா, அல்லது மாற்று குரலா? ஒரு உரிமை குரலாக ஆரம்பித்த ஒரு விஷயம், உரிமைன்னு சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் உரிமை என்றார். உரிமை குரலாக ஆரம்பித்தது உறவு விடுபட பிரிஞ்சு போகிற அளவுக்கு போகிற நிலைமை இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து கார்கேவோ ராகுலோ வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றிலாம் வெளியில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 18 எம்எல்ஏக்கள் 8 எம்பிக்கள் பேசாத இருக்காங்க. மாணிக் தாக்கூர் என்ற எம்பி மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ ராகுல் சொன்னதும் கார்கே சொன்னதும் எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க. இதில் கலக குரல் கொடுக்கறது மாணிக் தாக்கூர் மட்டும்தான். பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே எல்லாம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு டெல்லியில் இருக்கார். ஸோ மாணிக் தாக்கூர் மட்டும் கொடுத்துருக்கார். இப்போ மாணிக் தாக்கூருக்கு ராகுல் காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுபடாதா? அது வந்து அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இல்லை அவர் வந்து அப்பா பிள்ளை விஷயங்களை கேட்காதவரா, தலைமை சொல்கிறத வந்து கேட்காதவரா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போது அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தது வருது. அந்த உரிமை குரல் அவர் கேட்குறாரு, அவர் கேட்கறது கரெக்ட் தானே? காங்கிரஸ்க்காக கேட்குறாரு, காங்கிரஸ்க்காக கேட்குறது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் திருப்பி அடிப்போம்லாம் சொல்கிறதெல்லாம் காங்கிரஸுக்காக தான் கேட்குறாரா? இல்லை நாங்கள் இல்லாமல் அரியணை ஏற முடியாது சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாரு, எதை வச்சு சொல்கிறாரு? அப்புறம் திமுகவோட மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு எப்படி சொல்கிறாரு? அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசும்பொழுது அது வந்து ஒரு எல்லைக்கு அப்புறம் காங்கிரஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிற எல்லையை தாண்டி போகுது. ஆக்சுவலாக அந்த தாண்டி போகும்போது தான் வந்து திமுக வந்து கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ராகுலுக்கு தெரிஞ்சு நடக்குதா, இல்லை சோனியாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா, கார்கேக்கு தெரிஞ்சு நடக்குதா? பூத்துக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க, இல்லை பூத் கமிட்டிக்கு ஆளே இல்லை அப்படின்லாம் அவர் அதை தளபதி எம்எல்ஏ சொல்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்போ அதுக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க முடியுமாங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்களும் பார்க்குறீங்க பாலிடிக்ஸை, நானும் பார்க்குறேன்.